ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் பேண்ட்டு நல்லா சேரோடு கொண்டு வந்து என் பையன் கொடுத்துருக்கான் என்கிட்ட. ஏன்னா மழை காலங்கிறதுனால டூ வீலரில் போய் ஃபுல்லாக சேர் ஆகிடுச்சு. அதை எப்படி கிச்சன்லேயே வச்சு க்ளீன் பண்ணினேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த சோப்பு தண்ணியில் போட்டு ஒரு ஏரியல் லிக்விட் போட்டு நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 2-3 மணி நேரம் ஊறினா போதும். இதுக்கப்புறம் கிச்சன்லேயே எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அப்பார்ட்மெண்ட்டுங்கிறதுனால நமக்கு துவைக்கிற கல்லுக்கெல்லாம் போக முடியாது, பாத்ரூம்லேயும் வச்சு க்ளீன் பண்ண முடியாது. இந்த மாதிரி இந்த சின்ன இடத்துலையே வச்சு எப்படி வாஷ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிங்கிளாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறோம். அதை எடுத்து ரின் சோப்பு போட்டு நல்லா ப்ரஷ்ஷை போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா பளிச்சு நல்லா போயிடுச்சு. ஒயிட் பேண்ட்டு அந்த அழுக்கு இருந்த இடமே தெரியாமல் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கிச்சனுக்குள்ளேயே சிங்கிலேயே வச்சு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம காய வைக்கிறதுக்கு எனக்கு பின்னாடி ஒரு சின்ன இடம் தான் இருக்குது. அந்த கம்பி ஃபஸ்ட்டு தொடச்சிடணும். ஏன்னா ஒயிட் பேண்ட்டுங்கிறதுனால தொடச்சிட்டு இந்த மாதிரி காய போட்டால் ஒரு துளி கூட அழுக்கு இல்லை. எப்போவுமே கிச்சனுக்குள்ளார நீங்கள் துவைக்கிற சோப்பு ப்ரஷ்ஷு வச்சுக்கோங்க. ஏன்னா கைப்பிடிக்கிற துணி, துடைக்கிற துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். பாய்.